alive to the profession. We are so alive to the profession. We should update ourselves with the latest trends and changes of laws, which are declared by the various courts of India, including the apex court. So, in the topic, it assumes much importance. So, in general, law cannot be a fossil or static, and it has to be alive to the demands of time. இன்னைக்கு இருக்கிற விஷயம் நாளைக்கு இல்லாம போயிடும். நாளைக்கு ஒரு ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க, அது நாளை மறுநாள் அது சேஞ்ச் ஆயிரும். So we should update ourselves with the latest trends of the law. With this introduction, I would straight away go into the topic, and the first case law is the judgment பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சட்டேந்தர் குமார் அன்டில் versus CBI. இந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்ப ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா 2022 வால்யூம் 10 SCC பேஜ் நம்பர் 51. இந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இது பெயில பத்தி சொல்றாங்க. பெயிலு, ஆன்டிசிபேட்டரி பெயிலு, இத பத்தியான ஒரு செல்ஃப் கண்டெய்ன் கோட்னே நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எலாபரேட் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. இதுல நிறைய ப்ரொவிஷன்ஸை இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல ரொம்ப அழகா. அதோட மட்டும் இல்லாம இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா தி சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given a message to the government of India to consider the introduction of a separate enactment in the nature of a bail act so as to streamline the grant of bail. பெயில்ன்றது பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா இருக்கிற எல்லாரும் அந்த பெயிலை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போம். இது பாத்தீங்கன்னா டே டு டே அஃபேர்ஸ்ல இந்த பெயில் இருக்கு. இந்த பெயிலை பத்தியான அந்த நோஷன்ஸ், அந்த ப்ரொபோசிஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 41A சிஆர்பிசியை பொறுத்தளவுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. செக்ஷன் 41A பத்தி சொல்லும் போது அதை ஸ்ட்ரிக்டா கம்ப்ளை பண்ணணும். பிகாஸ் 41A இஸ் ஹெல்ட் டு பி எ மேண்டேட்டரி கிளாஸ் அப்படின்னு இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த செக்ஷனை ரீஇட்டரேட் பண்றாங்க. அதுபோக இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி has to follow the section 41A of CRPC in a scrupulous manner. If there is any non-compliance, the officers will be at risk. That is what Supreme Court recently held. So in the aspect, அப்புறம் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் டிசைட் பண்றாங்க. எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, இந்த 436A இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். 436A சிஆர்பிசில இந்த 436A எப்ப இன்சர்ட் பண்றாங்க சிஆர்பிசில அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005 அமெண்ட்மெண்ட்ல வருது. 2005 அமெண்ட்மெண்ட்ல இந்த 436A இன்சர்ட் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸோட ரைட்டை பத்தி சொல்லுது. பொதுவா ஒரு 5 years பனிஷ்மெண்ட் மேக்சிமம் கொடுக்கக்கூடிய வழக்குல ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ்ல, அண்டர் ட்ரையல் ஸ்டேஜ்ல அவர் ஒரு 2.5 years உள்ள இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. He should be immediately released out on bail. The 1/2 of the maximum punishment in which the accused undergone imprisonment, he shall be released out அப்படின்னு இந்த இதில் சொல்றாங்க. இப்ப இந்த ப்ரொவிஷனை சுப்ரீம் கோர்ட்ல இன்டர்பிரட் பண்றாங்கன்னா இந்த ப்ரொவிஷனோட ரிகரை எக்ஸ்பாண்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ப்ரொவிஷனை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு என்ன ஒரு ஐடியா வரும்னா, this provision only will apply to the under trial prisoner அப்படின்னு வரும். But what the Supreme Court has recently interpreted, the word trial will have to be given an expanded meaning, particularly when an appeal or revision is pending அப்படின்னு சொல்றாங்க. இது not only for under trial prisoners, ஈவன் அப்பலேட் டயத்துலையும் ரிவிஷனல் டயத்துலையும் கூட இந்த 436A அவங்களோட அந்த கஸ்டடியை கால்குலேட் பண்ணிக்கலான்றாங்க.
1/2 of the maximum sentence imposed. அதுல வந்து அவ்வளவு நாள் அவங்க அண்டர்கான் பண்ணிட்டாங்கன்னா they are entitled for appeal bail or pre-trial bail. இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் நான் இதை பாக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெயில் பெட்டிஷனை பாத்தீங்கன்னா ரொம்ப பெண்டிங்ல வச்சிருப்பாங்க சில கோர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. அதுக்கு வந்து இவங்க ஒரு டைம் ஸ்டிபுலேட் பண்றாங்க. இந்த ஜட்மெண்ட் மூலமா பெயில் பெட்டிஷன்ஸ்லாம் 2 வீக்ஸ்ல டிஸ்போஸ் பண்ணிருக்கும். ஆன்டிசிபேட்டரி பெயிலா இருந்தா இட் should be disposed of within a period of 6 weeks ன்னு சொல்றாங்க, சப்ஜெக்ட் டு தி இன்டர்வீனர் பெட்டிஷன். ரெண்டுலயுமே அதை பத்தி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் ஸ்டிபுலேட் பண்றாங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து எவ்ரி லாயர் those who is practicing in criminal side must go into this. இது வந்து என்னோட ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் இது சம்பந்தமா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஜட்மெண்ட். இப்ப நம்ம ரெண்டாவது தீர்ப்புக்கு போயிடலாம். ரெண்டாவது தீர்ப்பு பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு உச்ச நீதிமன்றத்துல சொன்ன தீர்ப்பு. இந்த ஜட்மெண்ட் பேர் வந்து ஜக்ஜீத் சிங், JAGGEET, ஜக்ஜீத் சிங் வெர்சஸ் ஆசிஸ் மிஸ்ரா அலைஸ் மோனு. இது வந்து ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்மெண்ட். இது எப்ப ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2022 9 SEC பேஜ் நம்பர் 321. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மார்ச் ஆஃப் லான்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்டார்க் டிபார்ச்சர் இதுல நடந்திருக்கு. இந்த ஜட்மெண்ட்ல என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா விக்டிம் செக்ஷன் 2WA of CRPC which speaks of or defines of victim. இந்த விக்டிமை பொறுத்தளவுக்கு அவங்களோட பார்ட்டிசிபேட்டரி ரைட் இன் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு இப்ப அட் பிரசன்ட் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களோட பார்ட்டிசிபேட்டரி ரைட் பாத்தீங்கன்னா the victim can engage their own counsel but the right of audience is not as that of prosecutor. இதுதான் இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த proposition. Now in this judgment law has taken a stark change. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா victim cannot be asked to wait till the commencement of trial for asserting his her rights to participate in the proceeding. விக்டிமை பொறுத்தளவுக்கு அவங்கள நீங்க ட்ரையல் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. The victim has vested legal right to be heard at every step post the occurrence of an offense. அஃபென்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் victim has to be given a participatory right. That is what Supreme Court recently held. அதுல ஃபர்தர் என்ன சொல்றாங்கன்னா victim has unbridled participatory rights from the stage of investigation till the culmination of proceedings in an appeal or revision, where the victims themselves have come forward to participate in the criminal proceeding. They must be accorded with an opportunity of fair and effective hearing. இங்க வந்து right of audience for the victim has reached to the higher pedestal. இந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கணும். விக்டிமை பத்தி டீல் பண்றாங்க. இது ஒரு 3 judges பெஞ்ச். இது ஒரு பெரிய ஸ்டார்க் டிபார்ச்சர் வந்திருக்கு இந்த விக்டிம் சென்ட்ரிக் லால. ஸோ நெக்ஸ்ட் ஜட்மெண்ட் நான் போலாம்னு நினைக்கிறேன். அடுத்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா மனோஜ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி. Manoj versus State of MP. This judgment is reported in the year of 2022, 9 volume 9, scale page number 67. Scale ஒரு ஜர்னல், SEC MLJ கிரிமினல் மாதிரி ஒரு ஸ்கேல் ஒரு ஜர்னல். அந்த ஜர்னல் ரிப்போர்ட் ஆயிருக்கு.
இது வந்து சும்மா ஒரு ரெகுலரான ப்ரொபோசிஷன் தான், இருந்தாலும் நான் இதை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 24 சிஆர்பிசியை ஹைலைட் பண்றாங்க. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ரோல் என்ன இன் கிரிமினல் ட்ரையல் அப்படின்னு இதுல வந்து டிசைட் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக்குபைஸ் எ ஸ்டாச்சுட்டரி ஆபீஸ் ஆஃப் ஹை ரிகார்ட் rather than a part of the investigating agency. They are instead an independent statutory authority who serve as officers of the court. அவங்க பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டியோட ஒரு பார்ட் கிடையாது. they are independent authority. அவங்களோட ரோலை பத்தி சொல்லும் போது ரொம்ப அழகா ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. தி ரோல் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நோட் பண்ணிக்கோங்க, தி ரோல் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் is intrinsically dedicated to conducting a fair trial, not for a thirst to reach the case in conviction. அவங்க வந்து கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதோட போகக்கூடாது. they should dedicate their role to conduct fair trial. அவ்வளவுதான். it is not their job to take all the cases to the conviction in a thirsty manner. This is what Supreme Court recently held. So அவங்களோட ரோல் பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. அவங்க they should involve themselves in conducting fair trial. இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. அப்புறம் அடுத்த தீர்ப்புக்கு போயிடலாம். அடுத்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா செக்ஷன் 31 சிஆர்பிசி பத்தி சொல்றாங்க. செக்ஷன் 31 சிஆர்பிசி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். மல்கீத் சிங், MALKEET, மல்கீத் சிங் ஜில், GIL, மல்கீத் சிங் ஜில் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா AR 2022 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 3283 ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த 31 சிஆர்பிசி பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும். இப்ப ஒரு கிரிமினல் கோர்ட்ல கன்விக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அஃபென்ஸுக்கும் கன்விக்ஷனும் சென்டென்ஸ் இருக்கும். இப்ப மோர் தென் ஒன் அஃபென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அஃபென்ஸுக்கும் சென்டென்ஸ் கொடுக்கும்போது அந்த ஒவ்வொரு சென்டென்ஸும் எப்படி ரன் ஆகணும் அப்படின்றத பத்தி இங்க சொல்றாங்க. இந்த 31 சிஆர்பிசிலையும் அதை பத்தி பேசுறாங்க. அதாவது பொதுவா ரூல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு அப்புறமும் அடுத்த சென்டென்ஸ் ரன் ஆகும். சென்டென்ஸ் should be run after the expiration of other. This is the rule or norm. இதுக்கு எக்ஸெப்ஷன் என்னன்னா the court concerned can direct the sentences to run concurrently. அவங்க கன்கரண்டா பண்ணலாம், அந்த கோர்ட்டே அந்த மாதிரி பண்ணிக்கலாம், அந்த கோர்ட்டுக்கு வந்து டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு அப்படின்னு இதுல ஹைலைட் பண்றாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சென்டென்சஸ் ஒரு 5 அஃபென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அஃபென்ஸுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. 2 வருஷமா ஒரு 5 அஃபென்ஸ் இருக்கு. இப்ப அந்த 5 2 வருஷம் பாத்தீங்கன்னா 10 வருஷம் வந்துடும். இத அந்த ட்ரையல் கோர்ட்டே வந்து கேன் டைரக்ட் ஆல் தி சென்டென்சஸ் டு ரன் கன்கரண்ட்லி அப்படின்னு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றதுக்கு ட்ரையல் கோர்ட்டுக்கும் அப்பலேட் கோர்ட்டுக்கும் டிஸ்கிரிஷன் இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதை ஹைலைட் பண்றாங்க. நார்மலா இதோட ரூல் என்னன்னா ஒன் சென்டென்ஸ் should run after the expiration of other. But in 31 CRPC there is a discretion, that too judicious discretion, to direct all the sentences to run concurrently. இதுதான் இந்த கான்செப்ட். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கேஸ் போயிடலாம். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 313 CRPC பத்தி சொல்றாங்க. முகமது ஃபிரோஸ் versus ஸ்டேட் ஆஃப் MP. இது எப்ப ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா 2022 7 SCC
page 443 இதுல ரிப்போர்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும் 313 கொஸ்டினிங் அப்படின்னு சொல்லிட்டு. 313னா அந்த ப்ராசிக்யூஷனோட எவிடன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதையெல்லாம் அந்த ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எல்லாம் வந்து அதுல இன்கிரிமினேட்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினா வந்து அக்யூஸ்ட் கேட்கணும். அதுதான் அந்த 313 கொஸ்டின் சொல்லுவாங்க. இந்த 313 கொஸ்டினிங் கேட்கும் போது அக்யூஸ் சொல்ற ஆன்சர் பாருங்க, அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன அப்படின்றத பத்தி இந்த ஜட்மெண்ட்ல டிசைட் பண்றாங்க. இதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, வெதர் தி ஆன்சர் given by the accused in a 313 can be basis for conviction அப்படின்னா அதான் ஒரு கேள்வி. அக்யூஸ்ட் வந்து அந்த 313ல சொல்ற அந்த இன்கிரிமினேட்டிங் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கன்விக்ஷன் பண்ண முடியுமா? This is the question which was posed to the Supreme Court. என்ன ஆன்சர் பண்றாங்கன்னா, இந்த 313 ஸ்டேட்மெண்ட்ல சொல்ற அந்த இன்கிரிமினேட்டிங் கொஸ்டினை மட்டும் வச்சு கன்விக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் an எவிடன்ஸ். இதுதான் முக்கியமான பாயிண்ட். தி ஸ்டேட்மெண்ட் given by the accused in 313 is not an evidence, much less substantive evidence. கிடையவே கிடையாது. அப்ப இத எடுத்துக்கவே முடியாதா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 313 சொல்லப்படக்கூடிய அந்த இன்கிரிமினேட்டிங் ஸ்டேட்மெண்ட் கேன் பி டேக்கன் எய்ட் ஆஃப் டு லெண்ட் அசூரன்ஸ் ஆர் கிரெடென்ஸ் டு தி ப்ராசிக்யூஷன் கேஸ். ப்ராசிக்யூஷன் கேஸ்ல உள்ள அந்த எவிடன்ஸ்ல இத கராபரேட் பண்றதுக்காக அதோட இதை வந்து இதை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. திஸ் இஸ் வாட் சுப்ரீம் கோர்ட் ரீசன்ட்லி to give credence or assurance to the prosecution case that incriminating statement can be used up. However, that incriminating statement per se in 313 cannot be used for conviction. இதுதான் இந்த ப்ரொபோசிஷன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கேஸ் பாத்தீங்கன்னா 319 சிஆர்பிசி பத்தி. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜட்மெண்ட், எல்லாருக்குமே தெரியும். இது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இப்ப ரீசெண்டா இந்த 319 சிஆர்பிசில வந்து 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்றதுக்காக இந்த கேஸ் வந்துச்சு. சுக்பால் சிங் காய்ரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த 319 சிஆர்பிசிக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இருந்துச்சு 2014ல. அந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த சுக்பால் சிங்கும் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் தான், அந்த ஹர்தீப் சிங்கும் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ அது 2014 3 SCC பேஜ் நம்பர் 92ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த சுக்பால் சிங் பாத்தீங்கன்னா 2023 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் 91. இது ரொம்ப முக்கியமான கேஸ். இதுல என்ன கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க, எதுக்காக இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 319 சிஆர்பிசி பத்தி எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். அதாவது ஒரு அக்யூஸ்டே இல்லாத ஒரு நபரை அக்யூஸ்டா ஒரு வழக்குல அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஆட் பண்ணிக்கலாம் பை எக்ஸசைசிங் 319 சிஆர்பிசி. இதுதான் அந்த 319 சொல்றாங்க. இங்க என்ன கொஸ்டின் வந்துச்சுன்னா, அட் வாட் பாயிண்ட் ஆஃப் டைம் தி அக்யூஸ்ட் கேன் பி ஆடட், தி பர்சன் கேன் பி ஆடட் அஸ் அடிஷனல் அக்யூஸ்ட். ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரையல் whether a person can be added as additional accused. இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்விகளோட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து கான்ஸ்டிடியூட் பண்றாங்க. இதுல என்ன ஆன்சர் பண்றாங்கன்னா, a person, நோட் பண்ணிக்கோங்க, the power under section 319 CRPC has to be exercised before the conclusion of the trial, which means before the pronouncement of the judgment. Before the conclusion of trial, which means before the pronouncement of the judgment. In case of conviction na, nalla paathukonga, in case of conviction na 319 CRPC power has to be exercised before pronouncement of order of sentence.
ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ். கன்விக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு சொல்லிடுவாங்க, சென்டென்ஸுக்கு வந்து சென்டென்ஸை கிளியர் பண்ணிட்டு மறுநாள் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கன்விக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் கூட பிஃபோர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் தட் பவர் கேன் பி எக்ஸசைஸ். இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி, அதுக்கான பதில். இன் கேஸ் ஆஃப் அக்யூட்டல்னா தி பவர் should be exercised before the order of acquittal is pronounced. இதுல அந்த ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்ன்றாங்க இன் கேஸ் ஆஃப் அக்யூட்டல்ல. இன் கேஸ் ஆஃப் கன்விக்ஷன்ல பிஃபோர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ். இதுதான் கேள்வி. ஸோ அது போக இதுல ஒரு 10 கைட்லைன் கொடுக்குறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. அந்த 10 கைட்லைனையும் நீங்க சும்மா ஒரு ரஃபா கோத்ரோ பண்ணிக்கல. அதை வேற ஒண்ணுமே சொல்லல, என்னென்ன ஸ்டேஜ்ல பண்ணலாம், அப்படி பண்ணா அது என்ன பண்ணணும். எல்லாமே 319ல 319 1 2 3 4ன்னு there are so many riders in the very section itself. அதுல உள்ள விஷயங்களை ஃபுல்லா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இப்ப ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ் இருக்கு உதாரணத்துக்கு, அந்த கேஸ்ல ஒரு அக்யூஸை ஸ்பிளிட் அப் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தையும் அதில் டீல் பண்றாங்க, ஸ்பிளிட் அப் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்பிளிட் அப் பண்ணி நடக்கிற கேஸ்ல அதுல வந்து ஒரு எவிடன்ஸ் வருது, ஒரு புது நபரை இம்ப்ளிகேட் பண்ற மாதிரி. அப்ப அந்த புது நபரை அடிஷனல் அக்யூஸ்ட் வந்து இந்த ஸ்பிளிட் அப் கேஸ் மூலமா தான் அவரை உள்ள சேர்க்கணும். ஏர்லியரா அந்த மெயின் கேஸ் பாருங்க, அந்த மெயின் கேஸ் cannot be the basis to exercise 390. இதுதான் அந்த ப்ரொபோசிஷன். அந்த ஸ்பிளிட் அப் கேஸ்ல மூலமா ஒரு ஸ்ட்ராங் ஒரு கோஜென்ட் எவிடன்ஸ் ஒன்று இருக்கு ஒரு புது நபருக்கு எதிரான, that should be the basis for adding of accused, not the parent case. இது வருது. இப்ப இந்த 2 கேஸ் இருக்கு. இப்ப இந்த ஸ்பிளிட் அப் கேஸ் மூலமா ஒருத்தர் ஆட் பண்றாங்க. இப்ப ஜாயிண்ட் ட்ரையல் நடத்தலாமா இல்ல செப்பரேட்டா ட்ரையல் நடத்தலாமா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை வந்து கோர்ட்டோட விஸ்டத்துக்கு விட்டுறாங்க. கோர்ட் பார்த்து அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் சர்க்கம்ஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட் ட்ரையலாவும் பண்ணிக்கலாம், இல்ல செப்பரேட்டாவும் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரையலும் பேரலா போய்கிட்டு இருக்குன்னா, இந்த 2 ட்ரையலையும் ஸ்பிளிட் அப்பையும் அதையும் பாஸ் பண்ணிட்டு இந்த ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரையலா ஜாயின் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட் சுப்ரீம் கோர்ட் கேள். அந்த நீங்க 10 கைட்லைனையும் ஒருக்கா படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. அடுத்து நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் போயிடலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கும் போது ஆன்டிசிபேட்டரி பெயில் பவரை இன்வோக் பண்ணும்போது இந்த மானிட்டரி டெபாசிட் பண்ண சொல்லலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு அதை பத்தி சொல்றாங்க. இந்த மானிட்டரி டெபாசிட், இந்த பணம் டெபாசிட் பண்ண சொல்றது வந்து அந்த கண்டிஷன் வந்து எனி கண்டிஷன் கேன் பி இம்போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனி கண்டிஷன் அப்படின்றது வந்து which means the condition which relates to the case அதை பண்ண முடியும். இந்த மாதிரி ஓனரஸ் கண்டிஷன்ஸ், இப்போ ஆன்டிசிபேட் பெயில் கொடுக்கும்போது 10 lakhs நீங்க டெபாசிட் பண்ணுங்க, 5 lakhs டெபாசிட் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன்ஸ் போடுறோம்னு சொல்றேன். அது வந்து தப்பு, ஓனரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் பேர் வந்து யுதோ தாக்கூர், UDHO THAKUR, யுதோ தாக்கூர். இட்ஸ் a ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். இது எதுல ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது லைவ் லால இருக்கு. 2022 லைவ் லா, சுப்ரீம் கோர்ட் 815. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பணம் டெபாசிட் பண்ண சொல்றதே வந்து ஓனரஸ்ன்னு சொல்றாங்க. பட் இந்த பர்டிகுலர் கேஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பணத்தை விக்டிம் காம்பன்சேஷனா கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க ஒரு ஸ்டெப் போய். ஸோ திஸ் victim compensation at the pre-trial stage is held to be a very onerous and illegal, and that is why the Supreme Court heavily come down and stated such type of victim compensation at the pre-trial stage cannot be imposed. அந்த மாதிரி சொல்லி அதை செட் அசைட் பண்றாங்க. விக்டிம் காம்பன்சேஷனா எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரையல் முடிஞ்சு அந்த கன்க்ளூஷன்ல தான் அதை பண்ண முடியும். ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ், அதாவது பெயில் ஸ்டேஜ்ல, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல பெயில் போடும்போது அந்த பெயில்ல கண்டிஷனா அந்த விக்டிம்க்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்றது வந்து இட் இஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஹோல்ட் பண்றாங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஜட்மெண்ட் போயிடலாம்.
நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா நஞ்சுண்டப்பா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. நஞ்சுண்டப்பா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இது பாத்தீங்கன்னா ஏஐஆர் 2022 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 2374 ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஏன் சொல்றேன்னா இது வந்து ஒரு 304A கேஸ். எல்லாரும் 304A கேஸ்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரேஸ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங்ல வர அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 304A கேஸ். டெத் ஆயிடுச்சுன்னா பண்ணுவாங்க. அந்த கேஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு லீகல் மேக்ஸிமம் மட்டும் ரிலை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன லீகல் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெஸ் இப்சா லாக்குட்டர். ரெஸ் இப்சா லாக்குட்டர் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஒரு லீகல் மேக்ஸிமம் இருக்கு. அதை இன்வோக் பண்ணி by applying the legal maxim that res ipsa loquitur, this court comes to the conclusion that the accused has committed the offense அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வரும்போது இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் போகுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மேக்ஸிமம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா 304A கேசஸ்ல. இப்ப ரெஸ் இப்சா லாக்குட்டர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். the very thing itself speaks. இப்போ ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெஹிக்கிள் இருக்கும், ஒரு சின்ன வெஹிக்கிள் இருக்கும். பெரிய வெஹிக்கிள் உள்ள அந்த டேமேஜ், சின்ன வெஹிக்கிள் உள்ள டேமேஜ் பார்த்துட்டு திங் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அடி இருக்கு சின்ன வெஹிக்கிளுக்கு, ஸோ பெரிய வெஹிக்கிள் மோதுனதுனாலதான் இப்ப சின்ன வெஹிக்கிளுக்கு அப்படி காயம் வந்திருக்குன்னு ஒரு ப்ரெஸ்யூம் பண்ணி அவங்க பண்றாங்க. திஸ் சார்ட் ஆஃப் ப்ரெசம்ஷன் பை யூசிங் லீகல் மேக்ஸிம் cannot be done அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இந்த ரெஸ் இப்சா லாக்குட்டரை வந்து அப்ளை பண்றது in stricto senso wrong அப்படின்னு சொல்லிருக்காங்க. 304A கேசஸ்ல இந்த லீகல் மேக்ஸிமம் மட்டும் ரிலை பண்ணி கன்விக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா for bringing home of the guilt of the accused, the prosecution has to firstly prove negligence and then establish the direct nexus between the negligence of the accused and the death of the victim. Prosecution வந்து by adducing evidence negligence ஐ ப்ரூவ் பண்ணணும். அது போக அந்த act of the accused வந்து how far it approximates the result of the actன்றத ப்ரூவ் பண்ணணும். இத பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பண்ண முடியும். merely by relying upon the legal maxim, the criminal court should not come to the conclusion சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். சோ இது எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, அப்ப அந்த லீகல் மேக்ஸிமோட வேலிடிட்டி என்ன சார், அதோட லீகல் சாங்ஷன் என்ன, அப்புறம் ஏன் அந்த லீகல் மேக்ஸிம்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். இத பாத்தீங்கன்னா இந்த லீகல் மேக்ஸிம் இதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல டிசைட் பண்றாங்க. சாரா மேத்யூ வெர்சஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். இந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2014 2 SEC பேஜ் நம்பர் 62 ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா legal maxims can be used as guiding factors and it cannot be used as a rule of law அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கைடிங் ஃபேக்டர் தான். இதை வந்து ஒரு ரூல் ஆஃப் லாவா நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. மோரோவர் லீகல் மேக்ஸிம்ஸ் ஆர் நாட் மேண்டேட்டரி ரூல்ஸ். லீகல் மேக்ஸிம்ஸ் ஆர் நாட் மேண்டேட்டரி ரூல்ஸ். இட் இஸ் நத்திங் பட் மியர் கைடிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. அது போக என்ன சொல்றாங்கன்னா ஒரு ப்ரொபோசிஷன் சொல்றாங்க, ஆபரேஷன் ஆஃப் லீகல் மேக்ஸிம்ஸ் can be excluded by statutes. Legal maxims can be excluded by statutes, but statutes cannot be excluded by legal maxims. இதுதான் ஒரு கான்செப்ட். So this is very very important judgment. 304A கேசஸ்ல ரெஸ் இப்சா லாக்குட்டர்ன்ற பிரின்சிபலை மட்டும் வச்சு கன்விக்ட் பண்ண முடியாது. இதுதான் settled proposition of law which is recently held by Supreme Court. அடுத்த ஜட்ஜ்மெண்ட் போயிடலாம் நினைக்கிறேன்.
அடுத்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜட்ஜ்மெண்ட் இது. இது கர்நாடகா ஹைகோர்ட்ல இருக்கு. நான் சும்மா ஜஸ்ட் இதை படிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதனால இதை சொல்லணும் விருப்பப்படுறேன். 2023 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 874ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த கேஸோட ஃபேக்ட பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வீட்டுல செல்லமா நாய் வளர்க்குறாங்க, ஒரு பெட்டா. அந்த டாக் வந்து that was hit by a vehicle and it died on the spot. அந்த நாயோட ஓனர் என்ன பண்றாருன்னா, போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டா 428, 429, 279 ஐபிசில எல்லாம் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டுறாங்க. அப்ப இது வருமா அப்படின்னு அவங்க அதை டிசைட் பண்றாங்க. இதை பாஸ் பண்றாங்க கர்நாடகா ஹைகோர்ட்ல. பாஸ் பண்ணும்போது அதை அழகா இன்டர்பிரட் பண்றாங்க. 428, 429 which speaks of mischief. To attract section mischief, there must be mens rea or animus for the accused to have committed offense. இதுதான் கான்செப்ட். அந்த அஃபென்ஸை கமிட் பண்றதுக்கு தி அக்யூஸ்டுக்கு வந்து மென்ஸ் ரியா இருந்திருக்கும். அது போக அவருக்கு ஏதாவது அந்த மோட்டிவ், தட் மீன்ஸ் அனிமஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை டிசைட் பண்றாங்க. அவரு வெஹிக்கிள்ல போறாரு, அதை பை சான்ஸா உள்ள போய் விழுந்து அது இதாயிருது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இந்த 428, 429 வராதுன்னு சொல்றாங்க. அடுத்து 279 டிசைட் பண்றாங்க. 279 வந்து வெதர் இட் வுட் அப்ளை டு தி அனிமல் அப்படின்னு. அப்ப அதுல சூப்பரா சொல்றாங்க, செக்ஷன் 279 சிஆர்பிசி ஐபிசி does not recognize or make any offense, any injury, does not make an offense, any injury caused otherwise than to human being. ரொம்ப அழகா சொல்றாங்க. If the aggrieved person is human being, then only the section 279 will have a play. Admittedly, dog is not a human being, and that so section 279 will not apply ன்னு சொல்லி ஹோல்டு பண்றாங்க. இந்த மிஸ்சீஃபும் வராது, 279 வராதுன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்னால நான் இதை படிச்சு வச்சேன். பெட் அனிமலை பொறுத்தளவுக்கு, if it is involved in a road or vehicular accident, there cannot be any criminal prosecution. அடுத்து பாத்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பத்தி சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த சத்யேந்தர் குமார்னு ஒரு கேஸ் முத பார்த்தோம். அதை எப்படி அந்த பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கெல்லாம் அது ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்லணும். அது மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை பொறுத்தளவுக்கு திஸ் இஸ் தி செல்ஃப் கண்டெய்ன் கோட்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எலாபரேட்டா ஒவ்வொரு செக்ஷனையும் டிசைட் பண்ணிருக்காங்க. பிரபா தியாகி வெர்சஸ் கமலேஷ் தேவி. பிரபா தியாகி வெர்சஸ் கமலேஷ் தேவி, which is reported in AAR 2022, Supreme Court, page number 2331. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 12 பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, இன் ஜெனரலா நீங்க 12 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட் வந்து மேண்டேட்டரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஷால்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. Domestic incident report has to be considered before passing an order அப்படின்னு அந்த செக்ஷன்ல இருக்கும். But what the Supreme Court has now said, section 12, according to section 12, the domestic incident report is not mandatory. The domestic incident report is not mandatory to consider and to pass any order அப்படின்னு அவங்க ஹோல்டு பண்றாங்க. ஃபர்தரா, even in the absence of domestic incident report, the magistrate is empowered to pass both ex parte or interim as well as final order. The magistrate வந்து ப்ரொசீட் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு
the domestic incident report, that too by protection officer, is not a condition precedent or sign upon அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இதுல செக்ஷன் 12 மட்டும் இல்ல, இந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் மட்டும் இல்ல, நிறைய விஷயத்தை பத்தி டீல் பண்றாங்க. பட் நான் பார்த்தது இல்லைன்னா இதுல என்ன மார்ச் ஆஃப் லா வந்துருக்குன்னா, when section is held to be a mandatory, but the Supreme Court, while interpreting that particular section, and held that it is not mandatory. This is the departure. This is the beautiful interpretation, because it is a beneficial legislation. இப்ப அது mandatory வச்சுக்கிட்டா ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் என்னைக்கு அதை ரெடி பண்ணி கொண்டு கொடுக்குறது, என்னைக்கு உங்க அக்ரிட் பார்ட்டி வந்து ஆர்டர் வாங்குது. திஸ் இஸ் தி இன்டென்ஷன் பிஹைண்ட் தட். ஸோ இது ரொம்ப நல்ல அழகான தீர்ப்பு, எல்லாரும் அதை படிச்சுக்கோங்க. அடுத்த ஜட்மெண்ட் போயிடலாம் நினைக்கிறேன். அடுத்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட். இது வந்து எல்லாரும் கம்ம கிராஸ் பண்ணிருப்பீங்க, இந்த கிரிமினல் சைட்ல ப்ராக்டிஸ் பண்றவங்க. ஸோ அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் அதை யாரு கண்டக்ட் பண்ணுவா, அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்றாங்க. இது ரொம்ப ரீசெண்டான ஜட்மெண்ட். கிரீசன் நாயர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இது எதுல ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா 2023 SAR கிரிமினல் பேஜ் நம்பர் 84. SAR கிரிமினல் பேஜ் நம்பர் 84. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட்ல டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடை வந்து எப்படி நடத்தணும், யார் நடத்தணும், அது என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு டீடைல்டு ஜட்மெண்ட். இப்போ டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடை பொறுத்த அளவுக்கு நீங்க இந்த ஜட்மெண்ட்டை படிச்சிட்டீங்கன்னா then you will know the all nuances involved in the particular position அப்படின்னு நான் சொல்ல முடியும் நல்லா சுயரா. இதுல என்ன ப்ரொபோசிஷன் லைட் பண்றாங்கன்னா, கண்டக்ட் ஆஃப் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் with the hovering presence of the police is hit by section 162 CRPC. போலீஸோட பிரசன்ஸ்ல அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடந்துச்சுன்னா it is nothing but illegal. On that sole ground the test identification parade by itself vitiates ன்னு சொல்றாங்க. முக்கியமா இதுல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஐஓ இருக்காரு வச்சுக்கோங்க. ஐஓ பாத்தீங்கன்னா பொதுவாவே ஐஓ வந்து கூட வருவாங்க, வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் தான் அதை ஹோல்ட் பண்ணுவாங்க, ஜெயில் பிரிமைசஸ்ல வச்சு நடக்கும். இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்ல அதை டிஸ்கஸ் பண்றாங்க. Presence of IO during conduct of test identification parade is illegal and it is vitiated the entire process ன்னு சொல்லி ஹோல்ட் பண்றாங்க. அது போக இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்தும் போது இந்த அந்த அக்யூஸ்ட் இருக்காங்க பாருங்க, சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட அந்த நான் சஸ்பெக்ட்ஸை வந்து மிங்கிள் பண்ணணும். மிங்கிள் பண்ணும்போது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, சேம் ஏஜ் குரூப்பா இருக்கணும். அது போக சிமிலரா அந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க சொல்றாங்க. சேம் ஏஜ் குரூப், சிமிலர் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி ஆட்களை அந்த நான் சஸ்பெக்ட்ஸை மிங்கிள் பண்ணி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ சொல்றாங்க. அது போக சரி ஓகே எல்லாமே பக்காவா பண்ணியாச்சு. whether the test identification parade report per se can be basis for conviction. இதுல மேஜிஸ்ட்ரேட் தான் ஹோல்ட் பண்ணிருக்காரு, இங்க எல்லா நாம்ஸையும் அவங்க ஸ்க்ரூப்லஸா ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்ப இது வந்து ரொம்ப பக்காவா இருக்கு. இதுல வந்து எல்லா அக்யூஸ்டையும் இந்த விட்னஸஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு the test identification parade remains so perfect, whether it can be a sole evidence to convict the accused, it cannot be. In the particular case in the Greason Nayarla, the conviction was mainly based upon the test identification parade report. However, the Supreme Court says it is wrong, it is illegal, because the test identification parade report, it is not a substantive piece of evidence. It is a mere corroborative piece of evidence. It is not a substantive piece of evidence. அதை வச்சு மட்டும் கனெக்ட் பண்ண முடியாதுன்னு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஏன் இது வந்து it is not a substantive piece of evidence-னா, the test identification parade is being conducted during the investigation.
அப்ப இன் பிரசன்ஸ் ஆஃப் போலீஸ் இத பண்றாங்கன்னா it is hit by section 162 of CRPC. இது ஒரு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மென்ட் சொல்றேன். 164 CRPC 164 CRPC ல பாத்தீங்கன்னா ரெண்டு லிம்ஸ் இருக்கும். ஒன்னு ரெக்கார்டிங் ஆஃப் விட்னஸஸ், இன்னொன்னு கன்ஃபெஷன் ஆஃப் அக்யூஸ்ட். விட்னஸஸோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணாருனாலும் 164ல பண்ணுவாங்க. அக்யூஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கன்ஃபெஷன் வாங்கினாருன்னா அதுவும் 164. அதுலயே ரெண்டு லிம்ஸ் இருக்கும். இந்த 164ல கன்ஃபெஷன் வாங்கும் போது மட்டும் தி ஜட்ஜ் ஹூ ரிசீவ்ஸ் தி 164 statement must be so careful and he is expected to follow the riders mentioned in the 164 CRPC. இதுல ரொம்ப அழகான ஒரு தீர்ப்பு இப்ப நம்ம மதுரை பெஞ்ச்ல சொல்லிட்டாங்க. டிவிஷன் பெஞ்ச்ல MM வேலுச்சாமி வெர்சஸ் ஸ்டேட். Two 2023 1 Law Weekly Criminal பேஜ் நம்பர் 291. இதுல என்ன பண்றாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த 164 ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. while recording the judicial confession, the judge should ask the accused as to why he wants to make a confession. இதுதான் ஏன் நீ கன்ஃபெஷன் கொடுக்க விரும்புற அப்படின்னு இந்த கேள்வியை கேட்கணும். this question must be put to the accused. இந்த பர்டிகுலர் கேஸ்ல அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. questioning of the judge must be in the nature of searching inquiry as to the custody from which the accused was produced. நீங்க ஏன் கன்ஃபெஷன் கொடுக்க விரும்புறீங்க? ஒண்ணு, அப்படி கன்ஃபெஷன்னா நீங்க கன்ஃபெஷன் கொடுக்காம கூட இருக்கலாம் அப்படின்றத அவருக்கு அந்த ரைட்டை அப்ரைஸ் பண்ணணும். கன்ஃபெஷன் நீங்க கொடுக்க தேவையில்லை, அப்படி நீங்க கன்ஃபெஷன் மீறி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக பிரயோகப்படுத்தப்படும், அதனால நீங்க யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பியே விடலாம் மேஜிஸ்ட்ரேட். இன்று போய் நாளை வான்னு அவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுத்து யோசிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு, யாராவது கொயர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தி ஜட்ஜ் ஷுட் கிவ் ப்ரீத்திங் டைம் டு திங்க் ஆஃப். இந்த மாதிரி எல்லாம் இந்த விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேஃப் கார்ட்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல இருக்கு. ஏன் கன்ஃபெஷன் கொடுக்க வர்றீங்க? நீங்க கன்ஃபெஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக போகும், கொடுக்காமவும் நீங்க இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா கேட்கணும். ரெண்டாவது, நீங்க கன்ஃபெஷன் இப்ப கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு நீங்க யாரோட கஸ்டடி வர்றீங்க? ஜெயில் கஸ்டடி வர்றீங்களா? போலீஸ் உங்களை கூட்டு வந்தாங்களா? இதெல்லாம் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் தட் ஷுட் ஹவ் பீன் ஆஸ்க்ட். இப்படி கேட்கலன்னா அந்த கன்ஃபெஷனே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த வேலுச்சாமி கேஸோட ப்ரொபோசிஷன். ஏன்னா கன்ஃபெஷனை பொறுத்தளவுக்கு ரெண்டு பாயிண்ட் முக்கியம். ட்ரூத்ஃபுல்னஸ், வாலண்டரினஸ். அது ட்ரூத்ஃபுல்லா இருக்கா, வாலண்டரியா பண்ணிருக்காரா, இது வந்து these twin conditions should be born in the mind of the judge while recording the confession. இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. 164 பத்தி சொல்றாங்க. இதுல நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான தீர்ப்புகள்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிருக்காங்க. பட் இதை நீங்க கொஞ்சம் கோத்ரூ பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் 164 பொறுத்தளவுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு 167 கிளாஸ் 2 பத்தியான தீர்ப்பு பார்க்க போறோம். 167 கிளாஸ் 2 சிஆர்பிசில பாத்தீங்கன்னா the statutory bail, mandatory bail, டிஃபால்ட் பெயில், இப்படி நிறைய பேர்களோட இதை சொல்றாங்க. இந்த ஸ்டாச்சுட்டரி பெயில் பாத்தீங்கன்னா that statutory bail is embedded with article 21 of the Constitution of India ன்னு இப்ப ரீசெண்டா சொல்லிருக்காங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் பீரியட்ல அந்த 167ல சொல்லப்பட்ட அந்த ஸ்பெசிஃபைட் பீரியட்ல இன்வெஸ்டிகேஷனை முடிக்க முடியல, சார்ஜ் ஷீட் போட முடியல அப்படின்னா the accused is entitled for statutory bail அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ரெண்டாவது, இந்த அக்யூஸ்டுக்கு இந்த ஸ்டாச்சுட்டரி பெயில் இருக்குன்ற விஷயத்த தி ஜட்ஜ் ஷுட் அப்ரைஸ். இதுவும் ரொம்ப எக்ஸ்பிளிசிட் வேர்ட்ஸ்ல ராகேஷ் குமார் பால் ஒரு ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. ராகேஷ் குமார் பால் வித் ஸ்டேட் ஆஃப் அசாம் ஒரு ஜட்மெண்ட்ல ஜட்ஜே சொல்லணும், இன்னைக்கு வந்து நீங்க உங்களுக்கு அந்த டேட் முடிஞ்சிருச்சு, யூ ஆர் அட் லிபர்ட்டி டு ஃபைல் ஸ்டாச்சுட்டரி பெயில் அப்ளிகேஷன் அப்படின்றத தி ஜட்ஜ் ஷுட் அப்ரைஸ் தி அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுட்டரி பெயில்ல பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ஜட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போற கேஸ் தான் நிறைய ரிப்போர்ட் ஆகுது. உதாரணம் பாத்தீங்கன்னா காசி வெர்சஸ் ஸ்டேட், ரவீந்திரன், இப்ப ரீசெண்டா ரவீந்திரன் ஒரு ஜட்மெண்ட், அது நம்ம மெட்ராஸை கொடுத்து போன ஜட்மெண்ட். இப்படி சரவணன் வெர்சஸ் ஸ்டேட் ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு, அதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து போனது, மதுரை பெஞ்சுக்கு போச்சு. அப்ப இந்த 167ல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 167 அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு பர்டிகுலர் கேஸ், இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அந்த இல்லஸ்ட்ரேஷனோட சொல்லிடுறேன். ஒரு வழக்குல 60 நாளா ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு. அந்த வழக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்குள்ள தண்டனை கொடுக்குற மாதிரி வழக்கு. ஸோ 60 நாளா உள்ள இருக்கிறதுனால சார்ஜ் ஷீட் போடாதனால he filed a petition seeking statutory bail. ஸ்டாச்சுட்டரி பெயில் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவருக்கு கண்டிஷன் இம்போஸ் பண்றாங்க. யூஸ்வலா அந்த 2 சூரிட்டி போடுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. அந்த கண்டிஷன் அவ வந்து பார்த்தா அவர் சூரிட்டிஸ் ரெடி பண்ணணும். அவர் வந்து நார்த் இந்தியாக்கார். ஸோ அவருக்கு சூரிட்டிஸ் ரெடி பண்றதுல கொஞ்சம் டிலே வருது. டிலே வந்தா அவர் என்ன பண்றாரு, இந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி இந்த சூரிட்டிஸை மட்டும் மாத்தி ஏதாவது கேஷ் சூரிட்டிஸ் மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு பண்ணிட்டு அதை ஒரு ரிவிஷன் எடுத்துட்டு போறாங்க. ரிவிஷன் எடுத்துட்டு போய் ரிவிஷன் வரும்போது இந்த மெயின் வெயிட் சூரிட்டி ரெடி ஆயிடுது. அப்ப போய் அவங்க மேஜிஸ்ட்ரேட் அப்ரோச் பண்ணி எனக்கு சூரிட்டி ரெடி ஆயிடுச்சு, இப்போ அப்ளை அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கொடுக்குறாங்க. That surety application was rejected by stating that your indefeasible right accrued under section 167 class 2 stand extinguished in the light of judgment of so and so ஒரு இது பண்ணிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த சிச்சுவேஷன்ல சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்ப சூரிட்டி போடுறதுக்கு எதுவும் டைம் லிமிட் இருக்கா, இவ்வளவு நாளுக்குள்ள போடணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம மதுரை பெஞ்ச்ல வந்திருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. புனேக்கர் சீதாராமன் டிக்குலே, புனேக்கர் சீதாராமன் டிக்குலே. இந்த ஜட்மெண்ட் இது இன்னும் ரிப்போர்ட் ஆகல. 21/3/2023 இந்த தீர்ப்பு வெளியே இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட் வந்து ஸ்டாச்சுட்டரி பெயில் கொடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாளைக்குள்ள நீங்க சூரிட்டியை பண்ணணும், பர்னிஷ் பண்ணணும்னு டைம் ஸ்டிப்புலேட் பண்ணணும். அப்படி டைம் ஸ்டிப்புலேட் பண்ணி அந்த டைம் ஸ்டிப்புலேஷனை வயலேட் பண்ணா அந்த பெயிலோட அந்த பெயில் வந்து எக்ஸ்டிங்யூஷ் ஆகும், அதர்வைஸ் ஆகாது அப்படின்ட்டு அந்த ஆர்டரை வந்து செட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜட்மெண்ட். இதுல என்ன, ஏன் இதை இம்பார்ட்டன்டா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் பெயில்ல டைம் ஸ்டிப்புலேட் பண்ணி ஆர்டர் வந்ததே கிடையாது. ஆன்டிசிபேட்டரி பெயில பாத்தீங்கன்னா 15 days from the receipt of the order copy the petition is directed to surrender அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா அப்படி ஒரு if there is any non complaint னா the anticipated bail order stand dismissed னு அவங்க ஆர்டர்ல இருக்கும். இது எல்லாரும் பார்த்துப்பீங்க. பெயில் பெட்டிஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் ஸ்டிப்புலேஷனே வராது. அது பர்டிகுலரா இந்த 167ல வரவே வராது. ஏன்னா அவர் உள்ள இருக்காரு, அவர் வெளியே ரெடி பண்ணி செஞ்சு பண்ணணும். சோ இந்த டைம் ஸ்டிப்புலேஷனை பொறுத்த அளவுக்கு இதுதான் முதல் தீர்ப்பு. இதுல ரொம்ப அழகாவே எழுதுறாங்க. பேராகிராஃப் 20ல பேராகிராஃப் 20யும் 24ம் ரொம்ப முக்கியமானது. இதுல அதை மட்டும் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். தி ரைட் ஆஃப் பெயில் would extinguish on failure to comply the condition in furnishing the bail bond
within the time stipulated. டைம் ஸ்டிப்புலேட் பண்ணி அந்த டைம் ஸ்டிப்புலேஷனுக்குள்ள பண்ணலன்னா அந்த பெயில் எக்ஸ்டிங்யூஷ் ஆகும். பட் அடுத்த பாயிண்ட், no occasion has arisen even before the Supreme Court as to what will be the result if no time limit is imposed by the trial courts. இப்ப டைம் லிமிட் இம்போஸ் பண்ணல அப்படின்னா அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு இந்த கேள்வி வந்து ஒரு தடவை கூட அரைஸ் ஆகல இது வரைக்கும் அப்படின்னு அந்த கேள்வியை அரைஸ் பண்ணி அதுக்கு வந்து லோயர் கோர்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, டு ஓவர்கம் திஸ் சார்ட் ஆஃப் டிஃபிகல்டிஸ், பேராகிராஃப் 24ல சொல்றாங்க, டு ஓவர்கம் திஸ் சார்ட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் தட் reasonable time limit is imposed by the trial courts while granting bail அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஸோ இந்த இன்டிஃபீசிபிள் ரைட்டா இருந்தா கூட ஒன்ஸ் இட் அவைல்ட் ஆஃப்னா இட் வில் ரிமைன் அப்படின்னு நினைச்சக்கூடாது. டைம் ஸ்டிப்புலேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமுக்குள்ள we have to comply the order by furnishing the necessary sureties. இது ஒரு மார்ச் ஆஃப் லா. இதோட நான் என்னோட வகுப்பு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது சைட்டேஷன் சொல்றதுல விட்டு போயிருச்சுன்னா என்ன கேட்கலாம். First citation, I came a little late. 2010 SEC 2022 First citation, sir. 2010. 2022. Okay. 10 SEC. Okay. Page 51. Okay, thank you. சார் இப்ப கடைசியா சொன்ன கேஸ்ல சார் டைம் ஸ்டிப்புலேட் பண்ணி இருந்தாங்கன்னா அதுக்குள்ளால ஷூரிட்டி கொடுத்துருங்களா? கண்டிப்பா கொடுக்கணும், அப்படிதான் இப்ப சொல்லிருக்காங்க. எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார். இல்லனா அது செட்டில் பண்ணுவாங்களா? ஆமா, அந்த ரைட் will be deprived of. சார் செக்ஷன் சைட்டேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். என்ன மேடம்? லாஸ்ட் சைட்டேஷன் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். கர்லேக்கர் சீதாராமன். ஆமா, நேக்கர் சீதாராமன் டிக்குலே. இது நீங்க அந்த ஹைகோர்ட் ஆர்டர்ஸ்ல போய் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கிரிமினல் ஓபி நம்பர் 443832 4432 of 2023. ஆமா பார்த்திபன். The case was handled by GK Panna. ஐயோ, நல்ல தீர்ப்பு இது. இதுல வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு, ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்ரோச் சொல்லலாம். இதுல இது ஒரு பாத் பிரேக்கிங் ஜட்ஜ்மென்ட். பெஸ்ட் விஷஸ் டு யூ. Thank you. A must read for everyone. One of a wonderful judgment அது. சொல்லுங்க பார்த்திபன். இல்ல அதான் அது ஒரு ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் அது. ஒரு நைட் ஆர்டர் காப்பி வந்தா நைட் அமிச்சிங்க, நைட்டே முடிச்சிட்டு தான் தூங்கினேன் நானு. அப்படியா? நான் லேட் பார்ட்டி, ஏர்லி மார்னிங் தான் அனுப்புனாரு, அப்பவே படிச்சிட்டேன். சார் வணக்கம். எக்ஸ்ட்ரானரி ஜட்ஜ்மென்ட். வணக்கம் நண்பா. சார் வணக்கம். அது தஞ்சாவூர்ல ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் அது. அப்படிங்களா சார்? ஆமா, சரிங்க சார். அதே மாதிரி இந்த மனோஜ் கேஸ்ல அந்த இன்னொரு ப்ரிப்போசிஷன் ஒண்ணு இருக்கிறதையும் சொல்லுவீங்க. அந்த ஏதாவது மார்க் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு வியூல சொல்லியிருப்பாங்க. மார்க் பண்ண டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடிஷனல் எவிடன்ஸ் எடுத்துக்கலாம். அதை பொறுத்தளவுக்கு அந்த மனோஜ் கேஸ்ல சொல்லியிருக்கிறது இன்னும் கொஞ்சம் சொன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார், ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க வேற ஒரு கிளாஸ்ல. ஆமாமா, அதாவது தி மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பத்தி அதை சொல்றாங்க. டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மார்க் பண்ண விட்டுட்டா even at the appellate stage the documents can be marked by exercising section 391 CRPC. அது மாதிரி இத பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, थैंक यू சார். ஓகே சார், 304A சொன்ன கேஸோட சைட்டேஷன் மட்டும் சொல்லுங்க சார். 304A
Nanjundappa versus Karnataka, AAR 2022 Supreme Court 2374. Nanjundappa versus Karnataka, AAR 2022 Supreme Court 2374. Am I correct, Karup sir? Super. Thank you, sir. Sir. சொல்லுங்க. Sir, 167 of 2 அந்த கேஸ் சொல்லுங்க சார், கேஸ் மட்டும். சொல்லுங்க மேடம், சரியா கேட்கல. சார் 167 of 2 கேஸ் சொல்லுங்க சார். கேஸ் பேர் வந்து புனேகர் சீதாராமன் டிக்குலே இஸ் a ஸ்டேட். புனேகர். நீங்க இந்த ஹைகோர்ட் ஆர்டர் சபை எடுத்தீங்கன்னா அது வந்துடும் நினைக்கிறேன். 4432/2023 கிரிமினல் ஓபி எம்டி நம்பர். சார் அந்த செக்ஷன் 428 429 ஒரு கேஸ் சொன்னீங்களா சார், 2023 கிரிமினல் ஆர்டர், அது கேஸ்ல நேம் இருக்குங்களா சார்? என்ன மேடம் தெரியல. 420 அந்த 428 429 ஒரு கேஸ் சொன்னீங்களா சார், 2023 கிரிமினல் ஆர்டர், அந்த கேஸோட நேம் இருக்குதுங்களா சார்? ஆமா, பிரதாப் குமார், PRATHA, பிரதாப் குமார் vs ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. சாரி, சொல்ல மறந்துட்டேன் நான். 2023 கிரிமினல் லா ஜர்னல் 874. சுரேஷ் சார். Thank you, sir. சார் ஒரு சின்ன டவுட்டுங்க சார், அந்த மனோஜ் வெர்சஸ் ஸ்டேட் அந்த கேஸ் இப்போ சொன்னீங்கல்ல சார், சார் சொன்னதுக்கு அப்புறம் அதுல வந்து அப்பலட் ஸ்டேஜ்ல கூட நம்ம டாக்குமெண்ட் விட்டு போன டாக்குமெண்ட்டை வந்து 319 CRPSல ஆட் பண்ணிக்கலாமா? 391. ஓகே சார், ஓகே. அடிஷனல் எவிடன்ஸ். சார் சொல்லுங்க சார், லாஸ்டா அந்த புனேகர் சீதாராமன் நிக்குலே கேஸ் சொன்னீங்கல்ல சார், அது எந்த ஜட்ஜ் பெஞ்ச் சார் அந்த ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்க? ஜட்ஜ் நேம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இந்த ஆர்டர் காப்பி எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்ஸ். கேஸ் நம்பர் மெசேஜ்ல போட்டுருக்கேன் நான். ஓகே, மெசேஜ் பாக்ஸ்ல பாத்துக்கோங்க. கிளாஸை கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? Before that, I just want to give a testimony. சார் சொல்லுங்க மேடம். சார், விக்டிம் கேர்ள் வெஸ்டர்ன் ரைட்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்னீங்களா சார், அது மட்டும் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் சார். ஜட்ஜ்மெண்ட் ஜக்ஜீத் சிங் மா, JAGG, ஜக்ஜீத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சாரி வெர்சஸ் ஆசிஸ் மிஸ்ரான்னு சொல்லிட்டு AAR 2022 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1918. Thank you, sir. Okay. Thank you, Karuppasamy. Excellent session for them. Sir. Participant, any other queries? Parthiban. Sorry, sir, with your permission, now testimony sollikalama before concluding the class. Please, sir, come forward, sir, please. அதாவது there are many resource persons are there. நாங்க பொதுவா வந்து நல்ல ரிசோர்ஸ் பர்சன்னா அவங்களை வந்து கமெண்ட்ரின்னு சொல்லுவோம். உங்களை ஜென்ரலி ரிசோர்ஸ் பர்சன் சொல்ல மாட்டோம். ஒன் அமாங் த கமெண்ட்ரிஸ் வந்து GKP அண்ணா. பட் GKP அண்ணாட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இஸ் நாட் ஜஸ்ட் அ கமெண்ட்ரி பட் ஆல்சோ a digest. அது வந்து I should reiterate here before everyone. One of the fantastic and wonderful class, Anna. I'm expecting more classes from you. Thank you so much. Thank you for the wonderful class. Thank you, Parthi. I also thank Suresh sir for the opportunity. Yes, sir. Really, everything going smooth because of support by Karuppasamy Pandiyan right from the 2018 இருந்து கண்டினியூஸா சப்போர்ட் பண்றாரு. அதனால நிறைய விஷயங்கள் இந்த APP மெயினுக்கா இருக்கட்டும், சிவில் ஜட்ஜ் போனவங்களுக்கா இருக்கட்டும், அந்த லேட்டஸ்டா கரண்ட் ட்ரெண்ட்ல என்னென்ன கேஸ் லாஸ் இருக்குன்றத ரொம்ப எடுத்துட்டு சொல்லுவாரு. நிறைய ஜட்ஜஸ் பசங்களும் இப்பவும் கரண்ட்ல பாஸ் பண்ணி போன பசங்க அவரோட தொடர்புல இருக்காங்க. சார் எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி நிறைய சொல்லுவாப்ல. ஸோ அவர் எப்ப பார்த்தாலும் நம்ம லைப்ரரியில பார்க்கலாம். ஸோ அந்த படிச்சதை யாருக்கும்
எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு இது பண்ணிருக்காப்ல. என்னை உடனே அர்ஜி பண்ணிடுவாரு, யூடியூப்ல போடுங்கன்னு. கண்டிப்பா அம்மா யூடியூப்ல ரெடி பண்ணிருக்கோமா, போட்டுருங்கம்மா. கண்டிப்பா. ஏன்னா இது படிச்ச கருத்தை எல்லாரும் சொல்லி தரதுக்கு நமக்கு உண்மையாலுமே சாமிநாதன் அண்ணன் மாதிரி அவரோட வழியில இப்ப இவர் எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். அண்ணன் இன்னைக்கு அண்ணனுக்கு நான் லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். அண்ணன் ஒரு ட்ரையல் ஃபுல்லா கமெண்ட்ஸ் ஆயிருக்குப்பா, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்குன்னு அவரோட கிளாஸ் தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஷார்ட்டா அண்ணன் சோமநாதன் சார் வருவாங்க. தேங்க்யூ கருப்பசாமி பாண்டி. தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட். தேங்க்யூ சார். சுரேஷ் சார் வித் ஒரு பெர்மிஷன் சார், பினேகாஸ் சுரேஷ் சார் வித் ஒரு பெர்மிஷன். கருப்பு சார் ப்ளீஸ் வெரி வெரி எக்ஸலன்ட் கிளாஸ் கருப்பு, வெரி வெரி தேங்க்யூ. அண்ட் அபவுட் மொத்த 12 ஜட்ஜ்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல மோஸ்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர்கியூட் பை ஹேண்ட்லிங் பை கருப்புங்கிறது தான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது. அவர் வந்து அவர் கமெண்ட் சொல்லவே இல்லை, ஏன்னா அது அவருடைய வந்து சிம்பிளிசிட்டியை காட்டுது. அவருடைய அதாவது நம்ம வழக்கமா கிளாஸ் எடுக்கணும்னா நிறைய கமெண்ட்ரியில நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் தேடணும், ஜேர்னல்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். பட் கருப்பை பொறுத்த மட்டும் அவருடைய டிஃப்ரெண்ட் என்னன்னா அவர் ஆர்கியூ பண்ணி அவருடைய ஹேண்டில் பண்ண ஜட்ஜ்மெண்ட்ஸையே மற்ற யங் ஜூனியர்ஸுக்கு, இந்த ஆஸ்பிரன்ஸுக்கு, லா ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்ற விஷயங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கமெண்டபிள். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சுரேஷ் சார், நீங்க பினாகாசன் வச்சு ஒரு கிளாஸ் கண்டிப்பா எடுக்கணும். சரி சார், சொல்லியிருக்காரு ஏற்கனவே கருத்து சொல்லியிருக்காரு சார் பத்தியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா மேக் யூஸ் ஆஃப் திஸ் சர்வீஸ் ஆல்சோ. நல்ல ரொம்ப சோ எக்ஸலன்ட் கிளாஸ் சார், நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி சார். வெரி ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவ்வளவு பேற்றும் வந்து பண்றது, அதுவும் டே பிஃபோர் எஸ்டர்டே தான் ஜஸ்டிஸ் இளங்கோவன் ஜெய் கொடுத்த உத்தரவை இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்றது, வைரலா வந்து எல்லாத்தையும் கொண்டு போறதுங்கிறது வந்து அது லாவை வந்து இன்னும் நம்ம வந்து எனுன்சியேட் பண்றது பெரிய விஷயம் சார். அதனால தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் பிகாஃப் ஆஃப் மை பிலோடு ஃப்ரெண்ட். Thank you. Participant, if anybody want to share your opinion, share your உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. சார் சொல்லுங்கம்மா. சார் இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சரிம்மா, நீங்க 4th இயர் ஸ்டூடெண்டாமா? செகண்ட் இயர் 3 இயர். ஓகே சரி சார். லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல எதுல சார் பாக்குறது? ஹலோ மேடம், கேக்குதா? மேடம், அதாவது லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இந்தியன் கனூன் ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல போய் நீங்க கோர்ட் வைஸாவே பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு ஜேர்னல்ஸ் பார்க்கணும் மேடம். லா ஜேர்னல்ஸ் இருக்கு, அதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டுமே வர்ற மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சுப்ரீம் கோர்ட் லா ஜேர்னல்ஸ் இருக்கு. அப்புறம் ஹை கோர்ட் லா ஜேர்னல்ஸ் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ one and all. Again, thank you Karuppasamy. Excellent sir. Thank you sir. Thank you sir. We'll wind it.